கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காக. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. அப்பா இப்பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானால், எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்ததே, இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. மும்முறை தரை மீதே தாங்கோண்ண வேதனையால் முன்னவர் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே, பாதகர் மீட்புறவே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த பரிசுத்த வாரத்திலே உம்முடைய ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்தின் ஆண்டவரே இயேசப்பா அனுபவத்தை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா 3 முறை நீர் ஆண்டவரே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இயேசப்பா அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கு கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி, ஆண்டவரே இயேசப்பா நீர் உம்முடைய பிதாவினுடைய கையிலே உம்மை ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். அதற்காகத்தான் நீர் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக ஆண்டவரே உம்மை ஒப்பு கொடுக்கவும், உடைய ஜீவனை கொடுக்கவும் நீர் இந்த உலகத்திலே வந்தீர். ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரை எல்லா மக்களும் உணரணும்ப்பா. ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே பாவம் செய்கிற ஆத்துமா ஆண்டவரை சாகும் என்ற ஆண்டவரே அந்த மரணத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த கெத்செமனே அனுபவத்தை நீர் அனுபவித்தீர். ஆண்டவரே அதன் பிறகு சிலுவையிலே நீர் அதிகம் பாடுகள் பட்டீர். ஆண்டவரே நம்முடைய சரீரத்தை ஆண்டவரை பிக்க கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சிந்தின ரத்தங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஒன்றும் வீணாக போகாது. ஆண்டவரே இயேசப்பா நதி போல பாய்ந்து செல்கிறது. ஆண்டவரே அந்த நதி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குணமாக்குகிறது அப்பா. ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் அடையவும், சமாதானம் சந்தோஷம் அடையவும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ரத்தம் மாறாததா இருக்கிறது, இன்றும் ஜீவனுள்ளதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே இயேசப்பா அதை எல்லா மக்களும் கண்டு கொள்ளணும். ஆண்டவரே அதற்காக தான் ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் இந்த JTK TV மூலமாக ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இயேசப்பா எடுத்து செல்லப்படுகிறது. ஆண்டவரே அதை மக்கள் கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பி தங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 முறை முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி எப்படி ஜெபித்தார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம்.
கெத்செமனே தோட்டத்தில் எதற்காக சென்றார்? அவர் வழக்கப்படி அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் எப்பவும் ஜெபிக்க செல்வார். அப்போது தம்முடைய சீஷர்களெல்லாம் அங்கே கூட்டி கொண்டு போகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களை தவிர மற்றவங்களெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல இருந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அவர் வந்து துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்குது. தன்னுடைய துக்கத்தை அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு நினைச்சார். ஆனால் அவங்களால அதை உணர்ந்து கொள்ளவே முடியலை. ஆண்டவர் வந்து அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். பேதுருக்கிட்ட கேட்குறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறாங்க? அப்போ சிலர் வந்து உண்மை யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, இன்னும் தீர்க்கதரிசிகளில் யாராவது ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்னைய யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர், நீ பாக்கியவான், இது உனக்கு மாம்சம் வெளிப்படுத்தலை, பரத்திலிருந்து பிதா தான் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் வந்து, நான் வந்து மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் ஜனங்களாலும் நான் வந்து சிலுவையில் மரணம் அடைய போகிறேன், நான் மரித்தாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பிடுவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அது அவங்களுக்கு புரியலை. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு வேண்டாது, நீர் பாடுபடக்கூடாது, யாரும் உண்மையை வந்து பாடுபடுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே அவன் சொன்ன உடனே, முதலாவது பாக்கியவான் என்று சொன்னவன் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு உண்டானது, பூமிக்குரியது, உலகத்துக்குரியதை நீ சிந்திக்கிறா அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் பாடுபடுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா நம்ம வந்து பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க. அப்படிதான் ஆதாம் ஏவாள் முதலாவது அவங்க பாவம் செய்தாங்க. அந்த பாவம் தான் இந்த உலகத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய பிள்ளைகள் காயின் வந்து ஆபேலை கொலை செய்தான். ஏவாள் வந்து கீழ்ப்படியாமல் போனால் இவன் வந்து என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். அப்படி பாவம் வந்து பெருகி கொண்டே போனது. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு. இதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை, யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். யார் யார் அவங்கள விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நித்திய ஜீவனை அருளி செய்கிறது ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம இந்த உணராமல் தான் அந்த உலகத்தில் இன்னும் பாவத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் பிதாவினுடைய வலது பாரத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள்லாம் இப்படி இன்னும் என்னுடைய அன்பை அறியலையே, நான் வந்து இந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை அவங்க வந்து நம்பலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அந்த சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்பொழுது நம்ம வந்து இந்த நரகத்துக்கு தான் போகணும். அப்படி தான் ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். யார் யார் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தாங்களோ அவங்கள தன்னோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். ஏன்னா அவர் அப்படி தான் இந்த உலகத்தில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவினுடைய வலது பாரத்தில் வீட்டிருக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நாம அவரை போல ஜெயம் கொண்டோன்னா அவரோடு கூட சிங்காசனத்தில் வீட்டிருப்பதற்கு நான் அருள் செய்வேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம வந்து 2ஆம் முறை அவர் விழுந்து ஜெபம் பண்ணதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் வந்து பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போனார் அந்த கெத்செமனே தோட்டத்தில். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவங்கள நீங்கள் இங்கே இருந்து விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கல்லறி தூரம் போனார். அதை நம்ம வந்து மத்தேயு 26:39 44 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். அதே போல் மார்க்கு 14:35 42 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்குறோம். லூக்காவிலையும் 22:38 45 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். யோவானில் வந்து 18 ஒரு வசனத்தில் தான் அவர் வந்து அந்த தோட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 சுவிசேஷங்கள்லையும் அவர் வந்து 3 முறை தரையில் விழுந்து முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். அப்படி 3 முறை. அதில் இந்த 2வது முறையை தான் நம்ம பார்க்குறோம்.
முதலாவது முறையில் வந்து அவர் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்கள ரொம்ப நேசித்தார். எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட தான் சொல்லுவார். அதனால் அவர் வந்து தன்னோடு கூட கூட்டி கொண்டு போனார். இங்கே விழித்திருங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் 3 முறை வரும்பொழுதும் அவங்க நித்திரையாக தான் இருந்தாங்க. அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க ஆண்டவருக்காக ஜோம் பண்ணலை. ஆண்டவர் மட்டும் தனித்து அந்த இடத்துல ஜோம் பண்ணுறாரு. முதல்ல என்ன சொல்லி ஜோம் பண்ணாரோ அதே தான் 2வது முறையும் போய் அவர் ஜோம் பண்ணார். 2வது முறை போய் ஜோம் பண்ணார். அவர் வந்து தனித்து ஜெபம் பண்ணார். அவர் வந்து தனித்து ஜெபம் பண்ணுறத தான் ரொம்ப விரும்புகிறாரு. ஏன்னா தனக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு உறவு. அதே போல தான் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கணும். நம்ம தனித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ வேண்டிக்கொள், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ஜெபம் வந்து யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நமக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஜெபத்துக்கெல்லாம் நிச்சயமா ஆண்டவர் வந்து பதில் தருவார். அதனால நம்ம எந்த காரியத்தையும் யாருக்கிட்டையும், நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ ஊழியக்காரங்கள்ட்ட யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் கதவை பூட்டி தனியாக ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு பதில் தருவார். அப்படி தான் ஆண்டவர் வந்து தனித்து ஜெபம் பண்ணினார். யாரையும் கூட கூட்டிகிட்டு போகல. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவங்க ஜெபம் பண்ணலை, அவங்க தூங்கிட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய வேதனைகளும் ஆர்வமும் வாஞ்சையும் நமக்கு தான் தெரியும். அதனால நீங்க வந்து யாரையும் நம்ப வேண்டாம். நமக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட கேட்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமா என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்னாள் அப்படித்தான். அன்னாள் வந்து எவ்வளோ வேதனையோடு இருந்தா. தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சக்களத்தை தன்னை வந்து எவ்வளவோ நிந்தித்தா. அதனால அவள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு போய் அங்கே அழுது ஜெபம் பண்ணா. அப்போ ஏலி கேட்குறாரு, நீ என்ன மதுபானம் அருந்திட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் என்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டேன், எனக்கு குழந்தை இல்லை. அவர் சொல்கிறாரு, உனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவார்னு சொல்லி. அதே போல் அவளுடைய பொருத்தனையை ஆண்டவர் அங்கீகரித்து சாமுவேல் தீர்க்கதரிசியை அவங்களுக்கு பிள்ளையாக கொடுத்தாரு. அவங்களுடைய பொருத்தனையின்படி ஆலயத்தில் கொண்டு விட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தாங்க, 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும். அதே போல் இப்பொழுது குழந்தை இல்லாதவங்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது மன்றாடுங்க. நான் என் இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டேன்னு சொல்கிற அந்நாள். அதே போல் நீங்கள் உங்கள் இருதயத்தெல்லாம் தனித்து போய் ஜெபம் பண்ணணும். இயேசு நமக்கு முன்மாதிரி. அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. நம்ம என்னென்ன வேண்டிக் கொள்கிறோமோ அத்தனையும் ஆண்டவர் வந்து தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தாரு. அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம வந்து இந்த நாளில் பெற்றுக்கொள்ள தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்கும், மற்ற யார்கிட்ட கிடைக்கல. எந்த மனிதனையும் நீங்கள் நம்பக்கூடாது. அதனால் நம்ம வந்து தனிமையாக ஜெபம் பண்ணும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட பாவம் அந்தரங்க பாவம் இருந்தனாலும் அதையும் நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா ஆண்டவர் அதை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். 2வதாக அவருடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருமே அவருடைய துக்கத்தை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ யாரும் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஆனால் இயேசுவுக்காக யாருமே பாரம் எடுத்து ஜெபம் பண்ணலை. எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அவர் மறுரூப மலைக்கெல்லாம் அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே மறுரூப மலையில் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க வந்து இயேசுவை நேரடியாக பார்த்தாங்க, அவருடைய மகிமையை. மோசே எலியாவும் அவரோட பேசினாங்க. அப்போ அவருடைய முகம், இயேசுனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாது அந்த வெண்மையாக இருந்துதான், உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருக்குது. மின்னலை போல அவருடைய முகம் பிரகாசித்தது, சூரியனை போல பிரகாசித்தது அப்படின்லாம் போட்டிருக்குது. அப்படி அந்த மகிமையை அவங்க நேரடியாக கண்கூடாக பார்த்தாங்க.
அது அவங்க தான் அவங்க மேலே தான் ஆண்டவர் வந்து நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் அவங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் ஒரு மேகம் வந்து வானத்திலேருந்து ஒரு சத்தத்தை கேட்டாங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்லாம் பேதுருக்கிட்ட சத்தம் பேதுரு யாக்கோபு யோவான் சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் அவங்க கூட என்ன செய்துட்டாங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது வந்து 3 தடவை அவர் வந்து அப்படி விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறாரு. அந்த விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி இங்கே வந்து பார்த்தோன்னா 3 தடவையும் அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இனி நீங்கள் தூங்கி இளைப்பாருங்க, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், நான் வந்து மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர் இவங்க கைகளில் நான் ஒப்பு கொடுக்கப்பட போயிடுறேன், அவங்க இஷ்டப்படி என்னைய பாடுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. அப்படி அவர் வந்து ரொம்ப துக்கப்பட்டார். அந்த துக்கப்பட்டதுனால, அந்த வியாகுலப்பட்டதுனால அவருடைய ரத்தம் வியர்வை எப்படி வெளியே வந்துச்சா, ரத்தமாக வெளியே வந்துச்சான். அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருது. பிரியமானவர்களை, இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் அப்படியே உருகணும். ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, இவ்வளோ தூரம் பாடுபடணும், இவ்வளோ தூரம் துக்கப்படணும். அவர் மனுஷனாக தானே உலகத்துக்கு வந்தார். அதனால் அதிகமாக துக்கப்பட்டதுனால அவருடைய வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அவ்வளோ தூரம் நமக்காக அவர் வந்து துக்கப்பட்டார். எல்லாருடைய அக்கிரமங்களும் அவர் மேல் விழுந்தது. அந்த அக்கிரமங்கள்லாம் அவரை வந்து அழுத்தும் பொழுது அந்த வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அவருடைய பாடு, அந்த அடிகளெல்லாம் நம்மளால் சகிக்க முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். பிதா எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிட்டாரு, எவ்வளோ தூரம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி. அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருந்தது. அந்த அளவுக்கு அவரை அடிச்சிருக்கிறாங்க. அப்படி பாடுபட போகிறோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப துக்கப்பட்டு ஜெபம் பண்ணதுனால அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. பிரியமானவர்களே, யாருக்காக இந்த பாடுகள்லாம்? எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் ஆண்டவர் வந்து பாடுபட்டார். அந்த பாடுகளில் ஒரு பங்கையாவது நம்ம வந்து அனுபவிக்கணும். அப்போதான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட யுகமா ஆண்டவரோடு கூட வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். தனித்து ஜெபம் பண்ணணும். மனப்பூர்வமாய் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு, அதை வந்து தனி ஜெபத்தில் தான் நம்ம அப்படி ஜெபம் பண்ண முடியும். அப்படி நாம் அழுது ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறார். எசேக்கியா ராஜா அப்படி தான் அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக நடந்தன, உத்தமமாக நடந்தன, எனக்கு என்ன நீர் வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரணம் அடைய போகிறான்னு சொல்கிறீர அப்படின்னு சொல்லி சோர்புறமாக திரும்பி அழுதார். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வாசல் கிட்ட தான் போயிருக்கிறாரு. ஆண்டவர், நீ போய் சொல்லு, நான் அவனுக்கு வந்து அவனோட 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தார். அவருக்கு வந்து முதுகில் ஒரு பிளவை, அந்த வியாதியினால் அவர் கஷ்டப்பட்டார். அத்திப்பழ அடைய நீங்கள் போட்டு அது வந்து சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்தார், அவருக்கு சுகம் கொடுத்தார். அப்படி நம்ம வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட உத்தமமாக ஜெபம் பண்ணும்போது, மன உண்மையாக இருந்து, நம்ம பாவம் இல்லாமல் பரிசுத்தமான இருதயத்தில் இருந்து நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்பார். ஆண்டவர் விரும்புகிறது பரிசுத்தம். ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நாமும் அதே போல் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த பரிசுத்த ரத்தம் தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறது. அதனால் இன்னைக்கு நீங்கள் என்னென்ன கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிறீங்களோ எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மனப்பூர்வமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் கேட்குற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். 3வதாக அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இவ்வளோ தூரம் நான் அடிபடணுமா, இவ்வளோ தூரம் நான் பாடுபடணுமா, ரத்தம் எல்லாம் சிந்தப்படணுமா? அவருடைய கை கால்களில் ஆணிகள் கடவுனாங்க, தலையில் முள்முடி சூட்டினாங்க, அவ்வளோ ரத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. கடைசியில் அவர் மரித்து போனாராங்கிறத பார்க்குறதுக்கு 100க்கு அதிபதி அவருடைய விழாவில் ஈட்டியை வச்சு குத்துறான். அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து மனுஷனாக உலகத்தில் வாழ்கிறோம். இல்லாவிட்டால் நாம் வந்து எல்லாரும்
மோசமானவங்களா நரகத்துக்கு பாத்திரவான்களாக தான் நம்ம இருப்போம். ஆனால் இப்பொழுது நம்மளை ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு பாக்கியவான்களாக வைக்கிறார். அந்த பாக்கியத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அப்படி அவர் வந்து தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், நல்லா ஆண்டவரோட செல்ல பிள்ளையா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருந்தவர். அவர் வந்து ஐஸ்வர்யவானாக இருந்தார், எந்த குறைவும் அவருக்கு இல்லை. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார். தன்னை அடிக்க கொடுத்தாரு, தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தாரு. அப்படி ஆண்டவர் வந்து நமக்காக அந்த பாடுகளை எல்லாம் பட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டோன்னா பரலோகத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது. ஆனால் முழு மனதோடு அவரிடத்துல அன்பு கூறணும். இந்த வேற எந்த இந்த உலகத்தில் அவருடைய சித்தம் என்னன்னா நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவரை நம்ம வந்து பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். இந்த சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால இந்த உலகத்தில் நம்ம வந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டோமானால் நம்ம ஆண்டவர் வந்து பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலம்தான், உலகம் முழுவதும் எவ்வளோ உபத்திரவங்கள் நடக்குது. மியான்மரில் பயங்கரமான அந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு எத்தனை பேர் உயிரோடு புதைக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இனிமேதான் வரப்போகிறது. ஆங்காங்கேயே பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் அப்படிலாம் கொள்ளை நோய்களும் நடக்கும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும். அப்படிதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நமக்காக ஆண்டவர் வந்து இந்த காலத்தை எல்லாம் தாமதிக்கிறார். அவர் வருகையே தாமதிக்கிறாருன்னா நம்மளாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனங்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கிருபையின் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். அப்போது ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு வேத வசனம் வாசிக்கிறதுக்கு பிரியம் இல்லைன்னு நமக்குள்ள பாவம் இருக்குது, உலகம் நம்மளை இழுக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் வந்து மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாக இருக்கும்போது நீ பாராத, அதை வந்து ருசி பாராத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அதை பார்க்கும்போது முதல்ல கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி பழகுறாங்க. அப்புறம் அவங்களால விடவே முடியாமல் போயிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசாசு தான் அவங்கள குடிக்கிறதுக்கு அது ஒரு பாவமாக அவங்க நினைக்கிறது இல்லை. கடைசியில் அவங்களால அதிலிருந்து வெளியே வரவே முடியலை. அவங்களுடைய வருமானம் எல்லாம் எங்கே போகுது? கடைக்கு தான் போகுது, சாராய கடைக்கு. அவங்களுடைய வீடு குடும்பத்தெல்லாம் நல்ல முறையில் அவங்களால நடத்த முடியலை. பிரியமானவர்களே, இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா இதிலிருந்து உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த குடிக்கு பழகிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் எங்கே போகுமா? பரஸ்திரியை நோக்கும், வாய் தாறுமாறானவைகளை பேசும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பயங்கரமான காரியங்கள் தான் நடக்கும். அதனால் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க சீக்கிரமாக மனம் திரும்புங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பை தர்றதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக மனைவிமார் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிள்ளைகள் ஜெபிக்கணும். அவர் அப்படிதான் குடிச்சுக்கிட்டு அந்தால படுத்து கிடப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா என் கணவரை நீங்கள் மாற்றுங்க, அந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த பாவ பழக்கமாக தவறான தொடர்பில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நீங்கள் அந்தரங்கத்தில் விட்டீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக பதிலளிப்பார். அதனால் நீங்கள் வந்து யாரையும் இவங்க பாவி, இவங்கள மனம் திரும்ப முடியாது, இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவர் எல்லாரையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் அவர் வந்து இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து தனித்து ஜெபம் பண்ணார். அப்புறம் வந்து தன் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அந்த இதில் அவரை ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் பரலோகத்தில் இருந்து தேவதூதனை பிதா அனுப்புனார். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை
தேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படியே ஆண்டவர் வந்து யாரையாவது அனுப்பி நம்மளை ஆறுதல் படுத்துவார். உங்களுடைய துக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி உங்களை சமாதானமாக்குவார். உங்களுக்கு நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை எல்லாம் நான் தான் போஷிக்கிறேன், அவங்களையெல்லாம் நான் உடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை விட விசேஷித்தவர்கள். ஏன்னா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்குனார் நம்மளை ஆண்டவர். அதனால் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு எந்த குறையும் வராது. ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், முழுவதுமாக உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்கு இணையான நாமம் கிடையாது, அவருக்கு மேலான நாமம் கிடையாது. அவரே தெய்வம். நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்குறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். குழந்தை இல்லையா, கடன் பிரச்சனையா, பிள்ளைகளுக்கு படித்து வேலை கிடைக்கலையா, நல்ல படிப்பு கிடைக்கலையா, எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பிதாவை பிரியப்படுத்தினார், அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். அதை போல் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால் அவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை போல் நீங்கள் தனித்து ஜெபம் பண்ணணும், பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபம் பண்ணணும், அவருடைய சித்தம் உங்களெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். முழு மனதோடு மனப்பூர்வமாய் ஊக்கமாக ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு இருப்பீங்க. அதனால் எந்த காரியத்தையும் நீங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் அந்த சாபம் நமக்கு வேண்டாம். மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனை நம்புகிறதுக்கு அவன் ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் தெய்வம், அவர் தான் உங்களை படைத்தார். அவர்கிட்ட கேட்குற எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு பதிலளிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இப்போ ஜெபம் பண்ணுவோம். கேட்ட சத்தியத்தின்படி நம்மளை நாமே மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை எங்களுக்கு போதித்தீர். ஆண்டவரே, நீர் தனித்து ஜெபம் பண்ணினீர் அப்பா. ஆண்டவரே, எஸ்அப்பா உம்மை துதிக்கிறோம். தன்னை நேசிக்கிறவங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீர் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டி கொண்டு போனீங்க. ஆனால் அவங்க ஆண்டவரே உமக்காக ஜெபிக்கலப்பா, அவங்க தூங்கிட்டாங்க. ஆண்டவரே, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்க மாம்ச பலவீனத்தில் தூங்கிட்டாங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நீ வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. ஆண்டவரே, அவ்வளவு தூரம் நீர் துக்கப்பட்டீங்கப்பா. துக்கத்தினால தான் அது ரத்தமாக வெளியே வந்துச்சப்பா. ஆண்டவரே, தேவதூதனை நீங்கள் அனுப்பி அவரை தேற்றினீங்க. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தேற்றப்பட்டீரப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், தோத்திரம். பிதாவின் சித்தத்துக்கு நீர் முழுமையாக உம்மை ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் பாடுபடணுமே அப்படின்னு சொல்லி நீர் நினைக்கல. ஆண்டவரே இயேசப்பா, எங்களுக்காக அதை சகித்தீரப்பா, பொறுமையோடு சகித்தீர். ஆண்டவரே, நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவரே மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஆண்டவரே இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டிக் கொண்டீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவரே இயேசப்பா, மரித்தீர், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, எந்த கல்லறையும் உம்மை மூட முடியலப்பா. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை பிள்ளைகள் ஆண்டவரே கருத்தாய் கேட்டிருக்கிறாங்கப்பா. இதன்படி நடக்கவும் ஆண்டவரே வெற்றியை பெறவும் ஆண்டவரே விடுதலை அடையவும் வரப்போகிற ஆண்டவரே உம்முடைய வருகையிலே காணப்படும் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.